காலை வணக்கங்கள். இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இன்னொருவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு சில குறிப்பிட்ட விஷயம், ஒரு சில குறிப்பிட்ட இன்சிடென்ட், அது எப்படி நம்ம ஜாதகத்துல தொடர்பு பெறுது அப்படின்றதுக்கான அந்த கர்ம தொடர்பு, அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற அந்த தொழில் ஸ்தானம், அந்த ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான். இருந்தாலும் அனைவர் மனதிலும் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்றதுனால அதனுடைய கண்டினியூட்டி, இது சம்பந்தமாக பல சந்தேகங்கள் எழுந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஜாதகத்துல பார்ப்போம். பொதுவாக நம்ம 2 கல்யாணம் அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். நிறைய நம்ம அது சம்பந்தப்பட்ட ஆடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருதார அமைப்பு, இருதார யோகம் அல்லது இருதார தோஷம், இது சம்பந்தமா பாரம்பரிய ஜோதிடம் பல கருத்துக்களை முன் வச்சிருக்கு. ஸோ நம்மளும் நம்முடைய பாணியில மரபணு ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, அந்த ஆஸ்பெக்ட்ல இது என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இருதாரம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்முடைய தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ 2 தாரம் அப்படின்றத நம்முடைய ஜாதகத்தை வைத்து எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ஒரு குடும்பத்துல 2 கல்யாணம் நடக்க வேண்டும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் வேணும்? முதல்ல அதற்கு முன்னாடி என்னென்ன நட்சத்திர தொடர்பு இருக்க வேண்டும்? 3 நட்சத்திரங்களினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அது என்ன 3 நட்சத்திரங்களினுடைய தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசம், ஆயில்யம் மற்றும் பூரட்டாதி. பூச நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் ஒன்றிற்கு மேற்பட்ட திருமணத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அதுல பூச நட்சத்திரம் 2 திருமணம் மட்டும் கிடையாது, 2ற்கும் மேற்பட்ட திருமணத்தை இண்டிகேட் செய்யக்கூடிய நட்சத்திரம். ஆயில்யம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவாக இருதாரத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பூச நட்சத்திரம் இருதாரத்தை மட்டுமல்ல, 2ற்கும் மேற்பட்ட பல தாரங்களையும் சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம், கர்ம தொடர்பு. ஆயில்யம் மற்றும் பூரட்டாதி பொதுவாக இருதாரத்தை சுட்டி காட்டக்கூடிய கர்ம தொடர்பு. ஆக 2 கிரகத்தினுடைய கர்ம பதிவு ஒரு குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துல 2 கல்யாணம். அது எந்த 2 கிரகத்தினுடைய கர்ம தொடர்பு? ராகுவினுடைய கர்ம தொடர்பு மற்றும் சூரியனுடைய கர்ம தொடர்பு. ராகுவினுடைய கர்மா, சூரியனுடைய கர்மா, இந்த 2 கர்மாவும் ஒரு சேர ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தின் பரம்பரையில, அந்த குடும்பத்தினுடைய வம்சாவளியில 2 திருமணங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது 2ற்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு இங்க கேள்வி என்னன்னா, குடும்பத்துல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணியாச்சு. இப்ப அந்த குடும்பத்துல யாருக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும், எந்த சைடு நடந்திருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாவ அதிபதிகள், 12 பாவ அதிபதிகள்ல யார் யார் அதுக்கு உதவுவாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய 12 பாவங்கள்ல இருதாரம், பல தாரம், இதை சுட்டி காட்டக்கூடிய பாவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஜெனரலா 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி, இருதாரத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதின்றது 2 மட்டும் கிடையாது, 2ற்கும் மேற்பட்ட திருமணத்தையும் சுட்டி காட்டும். சோ 9ஆம் பாவம்ன்றது டியூவல், அது 2 கல்யாணத்தையும் சுட்டி காட்டும். 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி 2ற்கு மேற்பட்ட திருமணத்தையும் சுட்டி காட்டும். 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதின்றது இருதாரத்தை சுட்டி காட்டும். ஆனா இதுல இந்த 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி இண்டிகேட் பண்ணக்கூடிய இருதாரத்திற்கும் 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி சுட்டி காட்டக்கூடிய இருதாரத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி சுட்டி காட்டக்கூடிய இருதாரம் அபிஷியலான திருமணம், ஊரறிந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம். அது 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி. 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி
அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது திருமணமே செய்து கொள்ளாமல் வெறும் உடலுறவு, வெறும் கணவன் மனைவியாக வாழ்க்கை நடத்துவது, அதையும் அந்த 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி சுட்டிக்காட்டும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அதையும் சுட்டிக்காட்டும். வெறும் கல்யாணத்தை மட்டும் சுட்டிக்காட்டாது. கல்யாணம் இல்லாமல் வேறு உடலுறவு பந்தம், கணவன் மனைவியான பந்தம் இருந்துச்சு அப்படின்னாலே அது அந்த 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி சுட்டிக்காட்டிடும். சரி, ஆக 9 12. ஸோ 12ன்றது போத் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல். இப்போ அடுத்து கிரகத்துக்கு வருவோம். கிரகத்துல 2 கிரகங்கள் இரு தாரத்தை சுட்டிக்காட்டும். ஒன்னு குரு என்கின்ற கிரகம், மற்றொன்று கேது என்கின்ற கிரகம். குரு மற்றும் கேது. குரு அங்கீகரிக்கப்பட்ட ஊரறிந்த இருதாரம் மற்றும் பலதாரம். கேது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்படாத ரகசிய திருமணமாக ரகசிய உறவாக இருந்தாலும் சரி, அதையும் சுட்டிக்காட்டும். சோ கிரகங்கள்ல 2 கிரகம், குருவும் கேதுவும். பாவங்களில் 2 பாவம், 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி. கர்ம தொடர்புல 2 கர்ம தொடர்பு, ராகுவினுடைய கர்ம தொடர்பு, சூரியனுடைய கர்ம தொடர்பு. நட்சத்திரங்கள்ல 3 நட்சத்திரங்கள், பூசம், ஆயில்யம் மற்றும் புரட்டாதி. சோ இது எல்லாருடைய மனதிலும் தெளிவாக பதிந்து விட்டது அப்படின்னு நம்புறேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஒரு ஜாதகத்தை நம்ம கையில எடுக்கிறோம். அந்த ஜாதகத்துல ராகுனுடைய கர்ம பதிவோ அல்லது சூரியனுடைய கர்ம பதிவோ இருக்குது. உதாரணத்துக்கு பூசம், விசாகம், சதயம் அந்த ராசி நட்சத்திரங்கள்ல லக்னம் ராசி அந்த மாதிரி அமையிறது, அல்லது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி அதுல ஏதாவது யாருக்காச்சும் லக்ன புள்ளியோ ராசி நட்சத்திரமோ அமைவது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரோம்? கண்டிப்பாக இந்த குடும்பத்துல 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஓகே, ஆனா அந்த 2 கல்யாணம் யாருக்கு நடந்திருக்கு, எந்த குடும்பத்தில் அது நடந்திருக்கும் அப்படின்றத செக் பண்ணணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குரு என்கின்ற கிரகம், கேது என்கின்ற கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கின்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். குரு என்கின்ற கிரகம், கேது என்ற கிரகம் 5ஆம் பாவத்தில் இருக்குதா, 6ஆம் பாவத்தில் இருக்குதா, அல்லது 4ஆம் பாவத்தில் இருக்குதா, அதை செக் பண்ணலாம். ஆனா அது பொது பலன். இன்னும் கொஞ்சம் டீடைல்டா செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். 9ஆம் அதிபதி இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 9லேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். 9ஆம் அதிபதி 9லேயே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா இங்க நமக்கு என்ன புரியுதுன்னா, இரு தாரத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ எந்த குடும்பத்து சைட்ல 2 கல்யாணம் நடந்திருக்கும்? தந்தை வழி குடும்பம், தந்தை வழி பரம்பரையில இரு தாரம் நடந்திருக்கு, 2 கல்யாணம் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அது தந்தைக்கே 2 கல்யாணம் நடந்திருக்கா? அதை எப்படி நம்ம ஜாதகத்தை வைத்து கண்டுபிடிப்பது? நம்ம ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கும், அதை எப்படி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன், அட்லீஸ்ட் ஒரு தீர்க்கமான ஒரு அனுமானமாவது அது இருக்கணும். எப்படி நம்ம சொல்லலாம் உறுதிட்டு அப்படின்னா, 9ஆம் அதிபதி 9ல் இருக்கிறார். ஓகே, ஆனா அதை வச்சு மட்டும் தந்தைக்கே 2 கல்யாணம் முடிவுக்கு வரக்கூடாது. அதுக்கு இன்னொரு காம்பினேஷனும் இருக்கு. ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி 9லேயே இருப்பது, அல்லது 12ஆம் அதிபதி 9ல் இருப்பது, 9ஆம் அதிபதி 12ல் இருப்பது. சோ 9 12 சம்பந்தம், அல்லது 9 பாவத்துடனேயே சம்பந்தப்படுவது. இந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா தந்தை வழியில் இரு தாரம். தந்தைக்கே இரு தாரமா அப்படின்றத எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதே ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருப்பது, 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருப்பது. நல்லா கவனிங்க, 5ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருப்பது, 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருப்பது. சோ 5 3 தொடர்பு, அல்லது 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒரு சேர இணைந்து இருப்பது.
ஒரே ஜாதகம், அந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 9லேயே இருப்பது, அல்லது 12ஆம் அதிபதி 9ல் இருப்பது, இல்ல 9ஆம் அதிபதி 12ல் இருப்பது. அதே ஜாதகத்திலேயே ராகுவினுடைய கர்ம தொடர்பு, பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்தினுடைய தொடர்பு, அது அப்படி இல்லைன்னா அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் புரட்டாதி, இந்த மாதிரி சூரிய தோஷம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தினுடைய தொடர்பு லக்னத்துக்கோ ராசிக்கோ இருக்கிறது. ஒருவேளை அதே ஜாதகத்துல லக்னாதிபதி சூரிய தோஷம் வாங்கி லக்னம் ராகுவினுடைய கர்மப்பதிவு வாங்கிட்டார் அப்படின்னா இன்னும் வலிமை கூட. இந்த 3 காம்பினேஷனும் இருந்துச்சு, ஒரே ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு 70 இல்ல மோர் தென் 75%, 80% நம்ம முடிவுக்கு வரலாம். தந்தை வழி, தந்தைக்கே இருதார அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு. இதை இன்னும் நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னா வெறும் நம்ம ஜாதகத்தை வச்சு மட்டும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஏன்னா இது தந்தையுடைய வாழ்க்கை. அப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 1, 7, 9 அல்லது 1, 7, 12 இந்த 3 பாவமும் ஒன்றோடு ஒன்று வலுவாக இணைந்து இருக்க வேண்டும். நம்முடைய ஜாதகத்துல ரூல் என்னன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலேயே இருப்பது, அல்லது 9ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறது, 12ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருப்பது. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, 5, 3, 3, 5 சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை எப்படி இருந்தாலும் சரி. அதே ரூல் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 3, அதே ஜாதகத்துல சூரியனுடைய கர்மா மற்றும் ராகுவினுடைய கர்மா அதே ஜாதகத்தில் இருப்பது. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வலுவான அமைப்புன்னு அர்த்தம், வலுவான கர்ம தொடர்புன்னு அர்த்தம், தந்தைக்கு இருதாரத்தை சுட்டி காட்டக்கூடிய கர்ம தொடர்பு. அப்போ இந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தை இருப்பார் இல்லையா, அப்பா, அவருடைய ஜாதகத்துல 1, 7, 9, 1, 7, 12 இந்த பாவத்தினுடைய சேர்க்கை, பார்வை, தொடர்பு இருந்துச்சுன்னா அப்ப இன்னும் இது வலிமையான காம்பினேஷன் அர்த்தம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஏன்னா எடுத்த உடனே பட்டுன்னு நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியாது ஒரு கஸ்டமர் கிட்ட, இல்லையா? அதனால இதை இன்னைக்கு நம்ம பேசின இந்த நுணுக்கமான கான்செப்டை ஜாதகத்தில் நூதனமாக அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். நன்றி.